கைஸ், நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் டாக்டர் ஹர்லி அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வராரு. இவருக்கு வயசு 70க்கு மேல இருக்கும். கடந்த 50 வருடங்களா அந்த ஊர்ல மருத்துவ சேவைகளை பார்த்துக்கிட்டு வராரு. இவர் ஒரு கவர்மெண்ட் டாக்டரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போதைக்கு 25,000 ரூபாய் பென்ஷன் கூட வாங்கிக்கிட்டு வராரு. இதை தவிர கடந்த 17 வருடங்களா யாருக்கிட்டையும் எந்த ஃபீஸுமே வாங்காம ஏழை மக்களுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு வராரு. அப்படி நல்ல உள்ளம் கொண்டவர் தான் இந்த டாக்டர் ஹர்லி. இவருக்கு தான் 1965 பெங்களூர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தட்சிண கன்னடா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் கூட திருமணம் ஆகுது. இந்த திருமணம் முடிஞ்ச கையோட கொஞ்ச நாட்களே ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகனுக்கு 4 வயது இருக்கிற நேரத்தில் அவருடைய மனைவிக்கு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் இருந்து ஒரு ஜாயினிங் லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்ததும் இந்த கணவன் மனைவி 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷம். அப்படி அந்த ஜாயினிங் லெட்டரை கையில் வாங்கினது வேற யாரும் கிடையாது, வேதவள்ளி டீச்சர் தான். இந்த வேதவள்ளி டீச்சரை பற்றி நீங்கள் நிறைய சேனலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சில விஷயத்தை இந்த வீடியோவில் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். இந்த வேதவள்ளி டீச்சருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்த பெரிய கல்வி நிறுவனம் வேற எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு எல்லாராலுமே பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வர அந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பள்ளியில் இருந்து தான் அவங்களுக்கு அந்த ஜாயினிங் லெட்டரை அனுப்பியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வேதவள்ளி டீச்சர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் BSc B.Ed பண்ணி இருந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் அந்த ஸ்கூலை இவங்களை ரெகக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த ஜாயினிங் லெட்டர் அனுப்பி இருந்திருக்காங்க. அப்படி சந்தோஷமா ஜாயினிங் லெட்டர்லாம் வாங்கிட்டு போன இந்த வேதவள்ளி டீச்சருக்கு அந்த ஸ்கூல்ல இதுக்கப்புறம் தான் தனக்கு துயரங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் வேதவள்ளி டீச்சர் இந்த ஸ்கூல்ல நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய கணவரான டாக்டர் ஹர்லி அதே தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பெத்தலங்கடி தாலுக்கால இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு மகள் கூட பிறந்திருக்காங்க. இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்திலே சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் திடீர்னு இந்த வேதவள்ளி டீச்சருக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் மறுபடியுமே வருது. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இவங்களுக்கு பிரின்சிபால் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் அதுக்கு காரணம் இவங்களுடைய லோயர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான அந்த பிரின்சிபால் போஸ்டிங்கை தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே வேதவள்ளி டீச்சருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இந்த டீச்சருக்கும் சரி அந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இவங்க தான் அடுத்த பிரின்சிபாலா வரப்போறாங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருந்துமே எதுக்காக இந்த கல்வி நிறுவனம் நமக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதவள்ளி டீச்சருமே அதை அதோட விடாம டைரக்டா போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்ல கூட போய் கேட்டிருக்காங்க. அவங்க கிட்டயுமே ஓபனா அதுக்கான ரீசனுமே சொன்னதுக்கு பிறகு வேதவள்ளி டீச்சர் இதோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டா கோர்ட்ல போயிட்டு அப்பீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃப்ல பல துயரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த டீச்சர் கேஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஸ்கூல்ல இருக்கிற ஆட்கள் சும்மாவா இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான குடைச்சல்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த டீச்சரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அவங்க தூங்கும்போது அவங்க வீட்டு மேலே கல் எறிகிறது, வேற ஏதாவது பொருட்கள் எறிகிறது அப்படின்னு பல லைஃப் த்ரெட்னிங் மேட்டர்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதற்கு நடுவில் நம்முடைய குழந்தைகள் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடைய வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் சரியா 1979 ஏப்ரல் 4 அவங்களுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்க்க போறாங்க. சம்பவம் நடந்த நாளான இந்த ஏப்ரல் 4 இந்த கணவன் மனைவி 2 பேருமே என்ன பிளான் பண்ணியிருந்திருக்காங்கன்னா டாக்டர் ஹர்லேக்கு இந்த பெத்தலங்கடி தாலுக்கால ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் கெஸ்டா போறதாவும் அது முடிச்சதுக்கு பிறகு நம்ம பனையூர் ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் ஹர்லி என்ன பண்ணியிருந்திருக்காரு, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த வேதவள்ளி டீச்சர் தனியா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காங்க. கட்டையாலையும் கையாலையும் கண்ணா பின்னான்னு அடிச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு போன அந்த கேங்ல இருந்த ஆட்கள் பல பேர் அந்த வேதவள்ளி டீச்சரை கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் பண்ணி இருந்திருக்காங்க. இதை தவிர அந்த வேதவள்ளி டீச்சர் உயிரோட இருக்கிற நேரத்தில் பாத்ரூம்ல கொண்டே போட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி இருந்திருக்கானுங்க. எந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையா இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படி இந்த சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சு அந்த டீச்சர் அந்த பாத்ரூம்ல இறந்து போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த டாக்டர்
டாக்டர் ஹர்லி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை வீட்டில் வந்து தேடி தேடி பார்த்துருக்காரு. ஆரம்பத்தில் தன்னுடைய மனைவி வந்து கிச்சன் அப்படி இல்லைன்னா ஹாலில் தான் இருப்பாங்கன்னு நினச்சி அந்த இடங்கள்ல மட்டும் தேடிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயும் ஆள் இல்லாததுனால வீட்டுக்கு வெளியில வந்துமே சில இடத்துல தேடி பார்க்கும்போது தான் ஏதோ வினோதமான ஏதாவது ஒரு பொருளை எரிச்சோன்னா எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரியான ஸ்மெல் வந்திருக்கு. இம்மிடியேட்டா தன்னுடைய பாத்ரூம் கிட்ட வந்து அவர் பார்க்கும்போது தான் அவருடைய ஆசை மனைவியான வேதவள்ளி டீச்சர் கொடூரமான முறையில் எரிந்த நிலையில சடலமா அந்த இடத்துல கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா வேதனைப்பட்டிருக்காரு. டாக்டர் ஹர்லிக்கு அதை பார்த்ததுமே தெரியுது இது வந்து வேணுமுனே பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கிறது கூட அவளுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காரு. போலீஸுமே சம்பவ இடத்தை வந்து பார்த்துட்டு இது வந்து அவங்க தன்னைத்தானே மாய்த்து கொள்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அப்படியே மூடி இருந்திருக்காங்க. பட் அந்த சடலத்தை பார்த்ததுமே அஸ் ஏ டாக்டராக அவருக்கு எல்லா விஷயங்களுமே ஓப்பனாக தெரிஞ்சிருந்திருக்கு. இருந்தாலுமே அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாரு, இது வந்து தற்கொலைலாம் கிடையாது, இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணுங்க, இதுக்கு காரணம் என்னுடைய மனைவி வேலை பார்க்குற அந்த ஸ்கூல் நிர்வாகம் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாரு. ஆனா அதை எதையுமே போலீஸ் கேட்காம இந்த கேஸை அப்படியே திருப்பி இந்த டாக்டர் ஹர்லி மேலேயே போட்டிருக்காங்க. இவர் தான் அவருடைய மனைவியை கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு டிராமா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. பட் அந்த கேஸ்னால அவர் 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இதை தவிர 2 வருஷம் கழிச்சு கோர்ட்லயுமே நிரபராதின்னு நிரூபிச்சதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்திருக்காரு. இந்த 2 வருஷத்துலயும் சரி அவருடைய மனைவி இறந்து போனதுக்கும் சரி பயங்கர மன உளைச்சல் ஆயிருந்திருக்காரு. தன்னால எதுவுமே பண்ண முடியல, தன்னுடைய மனைவியோடைய இறப்புல எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு மட்டும் அவருடைய மனதில் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு வேதவள்ளி டீச்சரை இந்த டாக்டர் ஹர்லி கொலை பண்ணலனா வேற யாரு தான் கொலை பண்ணது? அப்போ அந்த ஒரிஜினல் கிரிமினல் என்னதான் ஆனா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டாக்டர் ஹர்லிக்கு கிடைக்கவே இல்லை. டாக்டர் ஹர்லியோடைய மகனும் மகளும் சரி 2 பேருமே டாக்டர் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பா உன்னால எந்த அளவுக்கு போராட முடியுமோ நீ போராடு, உனக்கு தேவையான ஃபைனான்சியல் சப்போர்ட் எல்லாமே நாங்க பண்றோம், அம்மாவுடைய இந்த இறப்புக்கு சரியான நீதி வந்து நமக்கு கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவருடைய 2 பசங்களும் பேக் போனா இருக்கிறதுனால தான் இப்ப வரைக்கும் தன்னுடைய மனைவியோடைய இறப்புக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சிடாதா அப்படின்னு போராடிக்கிட்டு வராரு. ஆனா நியாயம் கிடைக்குமான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறிதான். இங்க இருந்து தான் இந்த தர்மஸ்தலா கோவில் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. இதுக்கு விதை போட்டதே இந்த வேதவள்ளி டீச்சருடைய வழக்கு தான், இந்த டாக்டர் ஹர்லி தான். இவர் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரலன்னா கண்டிப்பா வெளியில யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து முக்கியமா 90% கிட்ட பிராமின் பெண்களாக தேர்ந்தெடுத்து இதே மாதிரி கொலை செய்யப்பட்டு வந்ததாகவும், அவங்களுக்கு ஆகாதவங்க யாராவது இருந்தா கூட அதே மாதிரி கொலை செய்யப்பட்டு வந்ததாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் தற்போதைக்கு எழுந்திருக்கு. இது நீண்ட காலமாகவே எழுந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. இப்படி வேதவள்ளி டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா சௌஜன்யாவுக்கு பிறகு எந்த ஒரு பெண்களுமே காணாம போகலன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சௌஜன்யா இறந்து போனதுக்கு பிறகும் கூட 2 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அது யாரு, இந்த சௌஜன்யாவுடைய கேஸ்ல என்ன நடந்துச்சு, எதனால இந்த சௌஜன்யா கேஸ் வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது, இந்த சௌஜன்யா கேஸ் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். 2023 கர்நாடக நீதிமன்றம் ஒரு கேக் ஆர்டர் ஒன்று போடுறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தர்மஸ்தலா சம்பந்தப்பட்ட கோவிலை பற்றியோ கல்வி நிறுவனத்தை பற்றியோ யாருமே பேசக்கூடாது அப்படின்னும், அவங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துகிற மாதிரி எதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்டர்நெட்டில் இருந்து 4000 வீடியோவுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட 9000 லிங்க்குக்கு மேலே, அதாவது ஆர்டிக்கல்லாம் இருக்கும்ல, அந்த ஆர்டிக்கல் லிங்க்ஸ்னு எல்லாமே டெலீட் செய்யப்பட்டிருந்திருக்கு. முக்கியமாக சமீர் அப்படின்ற அந்த கர்நாடகா யூடியூபர் பேசலன்னா இந்த சௌஜன்யா கேஸும் சரி இந்த தர்மஸ்தலா கேஸும் சரி மறுபடியுமே மக்கள் கிட்ட பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் நான் தான் ஒரு 100 பெண்களுடைய சடலத்தை புதைச்சான் அப்படின்னு ஒரு துப்புரவு பணியாளரே டைரக்டா வந்து வாக்குமூலம் கொடுத்திருந்திருக்காரு. அந்த துப்புரவு பணியாளர் வந்து என்னென்னலாம் பண்ணாரு, இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சௌஜன்யா கேஸ்ல நடந்தது என்ன, சௌஜன்யா கேஸுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட அந்த 2 நபர்கள் யாரு அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெங்களூர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பெத்தலங்கடி தாலுக்கால இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இந்த தர்மஸ்தலா. இந்த தர்மஸ்தலா கிராமத்துல தான் 800 வருடம் பழமையான இந்த மஞ்சுநாதர் சுவாமி கோயில் இருக்கு. இந்த கோவில்ல கர்நாடக மாநிலம் முழுக்க மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பல இந்து மக்களும் சரி, கேரளாவில் இருந்துமே பல பேர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க. இதனால பெரிய அளவுக்கான டொனேஷன், பெரிய அளவுக்கான விஐபிகள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக தான் இந்த இடம் பார்க்கப்படுது. பொதுமக்களுடைய வரவும் பெரிய பெரிய விஐபிகளும் இந்த இடத்துக்கு வர்றதுனால வருமானமும் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி வருமானம் இருக்கிற இந்த கோயில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்குமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தான் அதோடைய முழு வருமானமுமே போயிருந்திருக்கு. சரியா 1863 வருஷத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருந்திருக்குன்னா ரிலீஜியஸ் என்டோமெண்ட் அப்படின்ற ஆக்டை உருவாக்கி இருந்திருக்காங்க. இந்த சட்டத்தின்படி இந்தியாவில் இருக்கிற எந்த மத கோவிலாக இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி, மசூதியா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோலுக்குள்ள தான் வரும். அதோடைய வருமானமும் இந்த அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1947 ஹெச்ஆர்சி சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் முக்கியமா இந்து கோவில்கள் சில மாநிலங்களுடைய அதிகாரத்துக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. சில கோவில்கள் ஸ்தலத்தையும் பிரைவேட் ட்ரஸ்டாவும் ஒரு மடமாவும் பிரிச்சிருந்திருக்காங்க. அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் தான் இந்த மஞ்சுநாதர் சுவாமி கோயில். இப்படி பிரைவேட் ட்ரஸ்டா மாறினதுக்கு அப்புறம் தான் பணம், மணி, பொலிட்டிக்கல் சப்போர்ட்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் பல கல்வி நிறுவனங்கள், காலேஜ்லாம் உருவாக்கி இருந்திருக்காங்க. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கல்வி நிறுவனத்துக்கு எதிராக தான் பல குற்றச்சாட்டுகள் மெல்ல மெல்லமா 1979க்கு பிறகு ஏற்பட ஆரம்பிக்குது. 2012 அப்போ சௌஜன்யாவுக்கு வெறும் 17 வயசு தான். அந்த நேரத்தில் எஸ்டிஎம் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே சௌஜன்யா காலை 8:30 மணிக்கெல்லாம் தன்னுடைய ஊருக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து அங்கிருந்து பஸ்ல ஏறி காலேஜுக்கு போவாங்க. அப்படிதான் சரியா அக்டோபர் 9, 2012 அன்னைக்கும் ஹோசாக்கி அப்படின்ற பண்டிகை இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால 7:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். இன்னொரு பக்கம் அவங்களுடைய அம்மா பரபரப்பா அவங்களுக்கு உண்டான சாப்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேரம் ஆயிட்டதுனால எனக்கு சாப்பாடு வேணாமா, நான் இப்போதைக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கெல்லாம் தன்னுடைய பேக் எடுத்துட்டு சௌஜன்யா கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா 3:30 மணிக்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய ஊருக்கிட்ட இருக்கிற அந்த நேத்ராவதி ஆறு போகக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து இறங்கி இருந்திருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் ஆகும். எப்போதுமே அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கும் போது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற தன்னுடைய மாமா கடையில, அதாவது அம்மாவுடைய தம்பி கடையில பேசிட்டு அந்த மாமா கிட்ட பேசிட்டு தான் எப்போதும் தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து போவாங்க. அன்னைக்குமே அதே மாதிரி தான் சௌஜன்யா வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு பிறகு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குட் பை சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அதுதான் சௌஜன்யாவுடைய கடைசி குட் பை அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. சௌஜன்யா டாடா காட்டிட்டு தன்னுடைய மாமாவை பார்த்துட்டு மெல்லமா தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போற அந்த ரோட்லயே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கூட இந்த சௌஜன்யாவை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த சௌஜன்யாவுடைய மாமாவுடைய கணிப்பா இருந்திருக்கு. ஆனா இரவு 7 மணி ஆகியுமே இந்த சௌஜன்யா வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால பதறி போன சௌஜன்யாவுடைய அம்மாவான குஷ்மாவதி, அப்பாவான சந்தனப்ப கவுடா அப்படின்ற இந்த 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. தொடர்ந்து பல இடங்கள்ல தன்னுடைய மகள் வந்த பகுதிகளெல்லாம் தேடிக்கிட்டே வரும்போது தான் சௌஜன்யாவுடைய மாமா கூட பஸ் விட்டு இறங்கினதை பார்த்ததெல்லாம் சொல்லி இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சௌஜன்யாவுடைய தோழிகளுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டாலும் யாருமே சௌஜன்யா எங்களுடைய வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. பதறி போன அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய ஊர் மக்கள் கிட்ட சொல்லும்போது 300 பேர் கிட்ட அந்த இடத்துல கூடி இந்த சௌஜன்யா வரக்கூடிய பாதைகள்ல நீண்ட நேரமா அவங்க டார்ச் லைட்லாம் அடிச்சு பார்த்து தேடி பார்க்குறாங்க. இப்படி ஒரு 7:30 மணில இருந்து இரவு 11 மணி வரையும் தேடி பார்த்தாலும் சௌஜன்யாவை பத்தினா எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. இதனால சௌஜன்யாவுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு, பெத்தலங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய மகளை காணோம், அவ பஸ் விட்டு இறங்கி வரதை கூட அவளுடைய மாமா பார்த்துருக்காங்க, எங்க போனானே தெரியல, எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிப்போர்ட் பண்ணலான்னு போயிருக்காரு. ஆனா அந்த நேரத்தில் போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பொண்ணு காணாம போய் 24 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கேஸை நாங்க எடுத்துப்போம், இதனால விடியறதுக்குள்ள உங்களுடைய பொண்ணு வரலான்னு பாருங்க அப்படின்னு அந்த போலீஸ் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இதனால வேற வழி இல்லாம அந்த அப்பாவும் அம்மாவும் கொற்ற அந்த கனமழையில கூட அந்த 300 பேரையும் அழைச்சிட்டு தங்களுடைய ஊருக்கே போயிருந்திருக்காங்க. பட் மழையுமே அந்த நேரத்தில் கனமா பெஞ்சதுனால இரவு நேரத்தில் கூட அவங்களால தேடவே முடியல.
சரியா அக்டோபர் 10, 2012 அதிகாலை நேரத்திலேயே சௌஜன்யாவை தேடி அந்த குடும்பத்தார்கள் பல இடங்களுக்கு போறாங்க. அப்படி தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தும் போதுதான் சௌஜன்யாவுடைய வீட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஒரு கால்வாய் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த நேத்ராவதி ஆத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு கிளை ஆறு மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த கிளை ஆத்துல இந்த சௌஜன்யாவுடைய சடலம் கிடக்கிறத அந்த ஊர் மக்கள் பார்த்து இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசருக்குமே அந்த தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. இப்போ இந்த தேடின பொதுமக்களுக்கு இருந்த பெரிய ஷாக்கிங் என்னன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சடலம் இருக்கு. இரவு நேரத்தில் நம்ம தேடியுமே ஏன் இந்த சடலம் கிடைக்கல அப்படின்ற கொஸ்டின் தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆபீசர் வந்தாங்களான்னு கேட்டா வரவே இல்லை. மழை வர அந்த நேரத்தில் பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு போட்டோகிராஃபியும் அவங்க எடுக்கவும் இல்லை, எந்த ஒரு வீடியோகிராஃபியும் எடுக்கவே இல்லை. இப்படி எந்த தடயத்தையுமே அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணாம வெறும் சௌஜன்யாவுடைய சடலத்தை மட்டும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சௌஜன்யாவை யார் இந்த மாதிரி பண்ணது, சீக்கிரமா குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட சேர்ந்து இந்த அப்பா அம்மா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸுக்குமே இந்த வழக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கறதுனால சீக்கிரம் குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டைகள்ல இறங்கிக்கிட்டே இருக்கிற நேரத்துல தான் அடுத்த நாள் அந்த கில்லரை போலீஸ் அதிகாரிகள் பிடிக்கிறாங்க. சரியா அக்டோபர் 11, 2012 யோகேஷ் நாயக் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் தான் கூட இருக்கிற 3 போலீஸ் ஆபீசர் அழைச்சிக்கிட்டு தர்மஸ்தலா கோவில் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாகுபலி சிலை கிட்ட போய் தேடி பார்த்திருக்காரு. அந்த இடத்துல தான் லுங்கி சட்டை அணிந்த நிலையில பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற அந்த ஆளை போலீஸ் ஆபீசர் கைது பண்றாங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் அவனுடைய பேர் சந்தோஷ் ராவ் அப்படின்னும் அவன் தான் சௌஜன்யாவை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் தரப்புல இருந்து வெளியில சொல்றாங்க. இதை கேட்ட மொத்த பொதுமக்களும் அவனுக்கு சீக்கிரமா தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு தான் போராட்டம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொதுமக்களுக்கு தெரியாது இந்த சந்தோஷ் ஒரு இன்னசென்ட்னு. போலீஸ் சைடில் இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணல. இந்த சந்தோஷுக்கு எகென்ஸ்டாவுமே டைரக்டான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. டெக்னிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. இப்படி எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம தான் சந்தோஷ் ராவை அன்னைக்கு கைது பண்ணியிருந்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சந்தோஷ் ராவ் ஒரு மென்டலி இல். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனா இதெல்லாம் பண்ணது அப்படிங்கிறது தானே உங்களுக்கு கொஸ்டினாக இருக்கு. இந்த சந்தோஷ் ராவோடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சந்தோஷ் ராவ் சின்ன வயதுல இருந்தே மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான். அவருடைய அப்பாவான சுதாகர் ராவ் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகனுக்கு படிப்பு சரியா ஏறல, ஆனா அவன் சின்ன வயதிலே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பான், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு. இதன் காரணமாக தான் மாதத்துல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு பார்த்துருவான். அப்படிதான் அக்டோபர் 9, 2012 அன்னைக்கு அவருடைய சொந்த ஊரான ஸ்ரீங்கிரி அப்படின்ற பகுதியில இருந்து இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் என்னுடைய மகனை கைது பண்ணி இந்த சௌஜன்யாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆதங்கமா சொல்லி இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் பொதுமக்கள் யாருமே இதை நம்ப தயாராகவே இல்லை. பொதுமக்கள் எல்லாருமே போலீஸை தான் பாராட்டி இருந்திருக்காங்க. பட் மக்களை பொறுத்த வரைக்கும் மீடியா என்ன சொல்லுதோ, போலீஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்புவாங்களே தவிர அவங்களாலுமே எது உண்மை அப்படிங்கிறத டைரக்டா ஆய்வு பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் மக்கள் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌஜன்யாவுடைய நகத்துல இருந்து ஒரு சதையை மீட்டெடுத்து டிஎன்ஏவா ப்ரிசர்வ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய உடம்புல இருந்து கிடைச்ச ஸ்பெர்மை எடுத்து அதையுமே ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த சந்தோஷ் ராவை கைது பண்ண அந்த எஸ்ஐ யோகேஷ் நாயக் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் 72 மணி நேரம் மட்டும்தான் உயிரோட இருக்கும். அதனால ஒருவேளை நீங்க குற்றவாளியை பிடிச்சிட்டீங்கன்னா அவனுடைய ஸ்பெர்மை எடுத்துருவாங்க, நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் சைடுல இருந்து 12 நாட்கள் ஆகியுமே சந்தோஷோடைய டிஎன்ஏவா இருக்கட்டும், சந்தோஷோடைய பிளட் சாம்பிளா இருக்கட்டும், எதுவுமே சௌஜன்யாவுடைய உடம்புல இருந்து கிடைக்கப்பட்ட எவிடன்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சந்தோஷ் ராவ் ஒரு அப்பாவி அப்படின்னும் அவனை வேணும்னே வற்புறுத்தி அடிச்சு உதச்சி தான் இந்த குற்றத்தை பண்ணா அப்படின்னு ஒத்துக்கொள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் அந்த அப்பா வச்சிருந்திருக்காரு. பட் இந்த கேஸை பிரில்லியண்டா அந்த நேரத்தில் விசாரிச்ச இந்த யோகேஷ் நாயக்கு பெரிய சல்யூட் தான் நம்ம சொல்லி ஆகணும்.
கோர்ட்லயுமே இன்னொரு பக்கம் ட்ரையல் நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ் சைட்ல இருந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாலுமே டைரக்டான எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களால சப்மிட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் சந்தோஷ் ராவோடைய லாயர் என்ன சொல்றாருன்னா, மனதளவுல கொஞ்சம் வீக்கா இருக்கிற இந்த ஆள் எப்படி இந்த கிரைமை பண்ணிருப்பான் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் தான் இருக்கு. வேணும்னே போலீஸ் வந்து அடிச்சு உதச்சி இவனை ஒத்துக்க வச்சிருக்காங்க. அதனால என்னுடைய கிளைண்டான இந்த சந்தோஷ் ராவ் நிரபராதி அப்படின்னும் அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி காரசாரமான விவாதங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. இதை தவிர அரசு தரப்பு வக்கீல் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆதாரமுமே சந்தோஷுக்கு எதிராக கிடையாது. ஆனா சந்தோஷ் ராவுக்கு ஆதரவா பேசின அந்த லாயர் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காருன்னா, நம்பர் 1, சந்தோஷுக்கு எதிராக எந்த ஒரு ஐ விட்னஸுமே கிடையாது. நம்பர் 2, சந்தோஷுக்கு எதிராக எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளோ எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸோ மேட்ச் ஆகவே இல்லை. நம்பர் 3, ஒருவேளை சந்தோஷ் தான் சௌஜன்யாவை கொலை பண்ணியிருந்தா எதனால அந்த கொலையை பண்ணிட்டு அதே ஊர்ல இருக்கணும்? கண்டிப்பா கொலை பண்ணவங்க எப்படியாவது வெளியூர் தான் போயிருப்பாங்க. ஆனா அப்படியே எதுவுமே சௌஜன்யா போகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு இருந்திருக்காரு. நம்பர் 4வது என்னன்னா, சந்தோஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவன். அப்படி இருக்கிற இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் எப்படி சௌஜன்யாவுடைய பிரைவேட் பார்ட்ல 6 இன்ச்சுக்கு மணலை ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை அவர் நீதிபதி முன்னாடி எழுப்பி இருந்திருக்காரு. ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட்ல சௌஜன்யாவுடைய அந்த பிரைவேட் பார்ட்ல 6 இன்ச்சுக்கு மணலை நிரப்பி வச்சிருக்காங்க. அதற்கான காரணம் எவிடன்ஸ் எதுவுமே போலீஸுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரிமினல் பக்காவா இது எல்லாத்தையுமே பண்ணி இருந்திருக்கான். 5வது கேள்வியா, சந்தோஷோடைய பிரைவேட் பார்ட்ல ஃபிமோசிஸ் என்ற ஒரு டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸ் இருக்கிறவங்களால செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடவே முடியாது. அதை பத்தி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அப்படி இந்த டிசீஸ் இருக்கிறவரால கண்டிப்பா சௌஜன்யாவை பலாத்காரம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னும், இதனால சந்தோஷுக்கு எதிராக திட்டமிட்டு வேணுமுனை சந்தோஷ் தான் குற்றவாளின்னு போலீஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த லாயர் இந்த கேள்விகள் மூலியமா எழுப்பியிருந்திருக்காரு. இறுதியா சந்தோஷுக்கு கொஞ்ச நாட்கள்லயே பெயில் கிடைக்க ஆரம்பிக்குது. சந்தோஷ் நிரபராதினி வெளியிலயுமே வந்திருக்காரு. அப்ப சௌஜன்யாவை சந்தோஷ் ராவ் கொலை பண்ணலனா வேற யாரு தான் கொலை பண்ணது? அப்ப உண்மையான கிரிமினல் யாரு? கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த வழக்கு கர்நாடகாவுடைய சிஐடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போக ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் சௌஜன்யாவை சில ஆண்கள் கூட பார்த்ததாகவும், அதுவும் முக்கியமா ஒருத்தன் இந்த விஐபி குடும்பத்துல சம்பந்தப்பட்டவன் அப்படின்னும் அந்த குடும்பத்துல சம்பந்தப்பட்ட உறவினரும் இதுல ஈடுபட்டிருக்கிறதுனால தான் போலீஸ் வந்து அப்பாவியான சந்தோஷ் ராவை கைது பண்ணிட்டு இப்படி ஒரு பொய்யான வழக்கை நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மைகள்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த சந்தோஷ கைது பண்ண அந்த 4 போலீஸ் ஆபீசர்ல 2 பேர் அந்த விஐபி குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்கள்னு சொல்லப்படுது. இதை தவிர சௌஜன்யாவுடைய சடலத்தை அந்த கிரைம் சீன்ல இருந்து மீட்டெடுக்கும் போது என்னதான் ப்ராப்பரான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாலும் கூட அங்க இருந்த பொதுமக்கள் வந்து சில விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. சௌஜன்யாவுடைய காலேஜ் பேக்ல இருந்த புக்ஸ் எதுவுமே நனையவே இல்லை. இதை தவிர சௌஜன்யாவுடைய சடலத்துக்கு பக்கத்துல இருந்து சில உடைமைகளை மீட்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சௌஜன்யாவுடைய ஒரு காலில் மட்டும்தான் செருப்பு இருந்திருக்கு. இன்னொரு காலில் இருக்கிற செருப்பு மிஸ் ஆகி இருந்திருக்கு. ஆனா போலீஸ் வந்து அந்த செருப்பு எங்க போனுச்சு அப்படின்ற எந்த விஷயத்தையுமே தேடவே இல்லை. இதை தவிர சௌஜன்யா இறந்து போய் அடுத்த நாள் வந்து சௌஜன்யாவுடைய அம்மா கிட்ட வந்து போலீஸ் பார்த்திருக்காங்க. அப்போ சௌஜன்யா என்ன கலர் அண்டர்வியர் போட்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுமே சில விஷயங்கள் சொல்றாங்க. ஏதாவது சாம்பிளுக்கு துணி இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போதான் சில தைத்த துணிகளையும் சில அண்டர்வியர்ஸையும் போலீஸ் கிட்ட இந்த அம்மா கொடுத்திருக்காங்க. அந்த துணிகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு சந்தோஷ் வந்து அதை அடையாளம் காட்ட மாதிரி போலீஸ் அதிகாரிகள் அவனை பின் நாட்களில் கைது பண்ணி அதையுமே எவிடன்ஸா உங்களுடைய ரிப்போர்ட்ல எழுதி இருந்திருக்காங்க. பட் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறது பின் நாட்களில் தெரிய வர ஆரம்பிச்சதும் போலீஸ் மேல இருந்த மொத்த நம்பிக்கையுமே பொதுமக்களுக்கு போயிருந்திருக்கு. சந்தேக லிஸ்ட்ல இருந்த அந்த விஐபி பையனை பத்தி விசாரிக்கும் போது சம்பவம் நடந்த நாளான, அதாவது சௌஜன்யா கடத்தப்பட்ட நாளான அக்டோபர் 9ஆம் தேதி அவன் இந்தியாவிலேயே இல்லை அப்படின்னும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட், ஃபிளைட் டிக்கெட் முதற்கொண்டு எல்லாமே எவிடன்ஸா கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால அந்த முக்கிய பிள்ளைக்கு சம்பந்தமான அந்த பையன் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணப்படுறான். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற 3 பேர்கிட்ட துருவி விசாரிச்சாலும் ரவி புஜாரி அப்படின்ற ஒருத்தன் சந்தோஷ் ராவ் இந்த குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதே சமயம் இந்த
ரவி புஜாரி தன்னுடைய 2 நண்பர்கள் கூட சேர்ந்து தான் இந்த சௌஜன்யாவை இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்ன கொஞ்ச நாட்கள்லயே மர்மமான முறையில அவனுடைய வீட்டில் இறந்து கிடக்குறான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசரால கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த கேஸை தோண்ட ஆரம்பிச்சா பல பேருடைய விஷயங்கள் எல்லாமே வெளியில வருங்கிறதுனால மர்மமான முறையில் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். இதை தவிர இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோவில் நிர்வாகத்தை நிர்வகிச்சுட்டு வர குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வாரிஜா அப்படின்ற ஒரு பெண் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி சம்பவம் நடந்த நாளான சௌஜன்யா காணாம போனா அக்டோபர் 9ஆம் தேதி இந்த 4 பேர் கூட அந்த சௌஜன்யாவை பார்த்ததாகவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கொஞ்ச நாட்கள்லயே ஒரு கிணத்துல மர்மமான முறையில் அந்த பொண்ணுமே இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வழக்கிலையுமே எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸ் இல்லாததுனால அந்த வழக்குமே இப்போ வரைக்கும் மர்மமாக தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கு சிஐடி கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட மாற்றம் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்களுமே இந்த வழக்குக்குள்ள வந்து விசாரணை பண்ணாலும் இப்போ வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து செல்லக்கூடிய எந்த ஒரு லீட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துலயே தான் அவங்களுடைய விசாரணை இப்போ வரைக்கும் இருக்கு. இன்னொரு பக்கம் எந்தவித தவறுமே பண்ணாத அப்பாவியான இந்த சந்தோஷ் 10 வருஷம் அநியாயமா ஜெயில இருந்து விடுதலை ஆயிருந்திருக்காரு. இந்த சந்தோஷோடைய அம்மா தன்னுடைய மகனை நினைச்சும் அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நினைச்சும் பயங்கரமா மன உளைச்சல் ஆகி 2016 இறந்து போயிருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம்னு பாருங்க. 10 வருஷம் ஒரு ஆள் லைஃப்ல ஜெயில இருக்கானா, அதுவும் எந்த தவறுமே பண்ணாம இருக்கானா, எப்படி பெத்தவங்களுக்கு வேதனையா இருக்கும், அதை அனுபவிச்சருக்கும் வேதனையா இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையுமே இந்த சந்தோஷ் அனுபவிச்சு இப்போதைக்கு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதை தவிர கர்நாடகா மாநிலத்தில் கிறிஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நேர்மையான ஆஃபீஸர். ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் போய் கைது பண்ணி இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட குடைச்சல்னாலையும் அவரை நேர்மையா வேலை செய்ய விடாததுனால தனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு யாருக்காவது நீதி கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில உதவிகளை பண்ணிக்கிட்டு வராரு. அப்படிதான் இவர் சௌஜன்யாவுடைய கேஸ்லயுமே சில சீக்கிரட்டான இன்வெஸ்டிகேஷன்ல அவர் இறங்கி இருந்திருக்காரு. அப்படி இறங்கி செக் பண்ணி பார்த்ததுல தான் இந்த சந்தோஷராவை வேற ஒரு வழக்கிலுமே மாட்டிவிட பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன வழக்குனா, அந்த மஞ்சுநாதர் சுவாமி கோவில்ல நீண்ட நாட்களா காலங்காலமா நாராயணனுடைய குடும்பத்தார்கள் யானைய பார்த்துக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு வராங்க. நாராயணனுடைய அப்பா காலத்திலையும் இப்ப இருக்கிற அந்த கோவில் நிர்வாகத்துடைய தலைவருடைய அப்பா காலத்திலையும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பார்த்த இந்த நாராயணனுடைய அப்பாவுக்கு அப்ப இருந்த தலைவர் சில நிலங்களை அவருக்கு பரிசா கொடுத்திருந்திருக்காரு. அவர் நேர்மையாகவும் சின்சியராகவும் அந்த கோவில்ல வேலை பார்க்கறதுனால சில நிலங்களை அவருக்கு பரிசா கொடுத்திருந்திருக்காரு. அந்த நிலத்தை தான் 2012 சமயத்துல அந்த நாராயணன் கிட்ட இருந்து அந்த குடும்பத்தார்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நாராயணன் திட்டவட்டமா என்ன சொல்லிடுறாருன்னா, அது வந்து எங்களுக்குன்னு கௌரவமா கொடுக்கப்பட்ட லேண்டு, எங்களால அந்த லேண்டை தர முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. இதன் காரணமாவே ஒரு வெறுப்பு உருவாகி இந்த நாராயணனுடைய குடும்பத்துக்கு எதிராக பல குடைச்சல்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா, நாராயணனுடைய பையனா இருக்கட்டும், நாராயணனுடைய மனைவி பிள்ளைகள் யாராவது வெளியில வந்தா அவங்கள அபியூஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறது போன்ற வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிரட்டல் காரணமாவே நாராயணனுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாராயணனுடைய வீட்டில் கரண்டை கட் பண்றது, வாட்டர் சப்ளைவை கட் பண்றது, கழிவு நீர்கள், டிரைனேஜ் குப்பைகள்லாம் அந்த வீட்டுக்கிட்ட கொட்டுறது அப்படின்னு பல குடைச்சல்கள்லாம் நாராயணனுடைய குடும்பத்துக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதை தவிர சௌஜன்யா இறந்து போறதுக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே நாராயணனுடைய வீட்டில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த நேரத்தில் நாராயணனுக்கு 60 வயது, அவருடைய தங்கச்சியான யமுனாவுக்கு 46 வயது. இந்த 2 பேரும் தான் அந்த வீட்டில் அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சீக்கிரட்டா ஒரு கும்பல் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து கல்லை வச்சு அடிச்சு, அதுவும் கொடூரமான முறையில் தலையில அடிச்சு இந்த நாராயணனை கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இதை தவிர நாராயணனுடைய கண்ணு முன்னாடியே அவருடைய தங்கச்சியான யமுனாவை பாலியல் பலாத்காரம் பண்ணி இருந்திருக்கானுங்க. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு வந்த போலீஸ் திருட்டு கும்பல் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் நடந்த உண்மை என்னன்னா, அந்த வீட்டில் எந்த பொருளும் காணாம போகல, ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் காணாம போயிருக்கு. அதுவும் இந்த நாராயணனுக்கு இந்த கோவில் சம்பந்தமா கொடுக்கப்பட்ட அந்த நிலத்து டாக்குமெண்ட் மட்டும்தான் காணாம போயிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஆபீசர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வழக்கில் தான் சந்தோஷ் ராவை கோத்து விடவும் பார்த்திருக்காங்க அப்படின்னு பின் நாட்கள்ல அவர் ஸ்டேட்மெண்டாவுமே வெளியில கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சௌஜன்யாவுடைய கேஸ் வந்து பல வருடங்கள்
பெண்கள் கிட்ட நடக்குது, எந்த ஒரு நியாயமுமே கிடைக்காம போகுது. சௌஜன்யா வந்து வேற ஒரு கேஸ்ட்ங்கிறதுனால அவங்களுடைய ஜாதியை சேர்ந்த பல அமைப்பினர் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளிமாநிலம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சமீர் அப்படின்ற பையன் வந்து தீவிரமா பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு இன்னும் பூதாகரமா கர்நாடக மாநிலம் முழுக்க பேசப்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் கர்நாடக மாநிலத்தில் கேக் ஆர்டருமே போட்டிருந்திருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த கோவில்லையே துப்புரவு பணியாளராக வேலை பார்த்த ஒருத்தர் தன் 100 பெண்களுடைய சடலத்தை அடக்கம் பண்ணியிருக்கன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவர் சொல்ற இடங்கள்லாம் தற்போதைக்கு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொன்ன இடத்துல இருந்து ஒரு 15 எலும்பு துண்டுகள் கிட்ட கிடைச்சிருக்கு. யார் கூட மேட்ச் பண்ணி உறுதிப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் சில ஆர்டிக்கலில் வந்து பேன் கார்டு, ஏடிஎம் கார்டுலாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சரி வர தெரியல. ஸோ இறுதியாக இந்த வழக்கில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த தர்மஸ்தலா இஷ்யூவில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.